நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். நாம் நியாயம் தீர்க்கப்படும் போது உலகத்தோட ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படாத. பிரியமானவர்களே, நிதானித்து அறியணும். சோதித்து அறிறது வேற, அது ஜட்ஜ் பண்றது, டெஸ்ட் பண்ணி பார்க்குறேன். நான் தப்பு பண்ணலையா? நிதானம் என்றால் தமிழ்ல நில் தான் அம். கொஞ்சம் நில்லு, யோசித்து பாரு. அம் என்றால் அழகு. அம்மு, அம்மா, அம் என்றால் அழகு தமிழ்ல. ஒரு ஸ்டாண்டு, நிதானம். பிரியமானவர்களே, அவன் என்ன செய்யணுமா? நிதானித்து பார்க்கணும். ஃபார் இஃப் வி ஜட்ஜ் அவர் செல்ஸ், அந்த மூலமொழி ரொம்ப அழகான வார்த்தை பயன்படுத்தியிருக்காங்க. கொஞ்சம் டைம் எடுத்து ஆராய்ந்து பார்த்து, இது சரியா தப்பா, செய்யலாமல் செய்ய வேண்டாமா, நான் ஏன் இப்படி செய்கிறேன், என் வாழ்க்கை முறை என்ன, ஏன் இப்படி உடுத்துறேன், ஏன் இப்படி அலங்கரிக்கிறேன், ஏன் இப்படி செய்கிறேன், வேதத்துக்கு சரியா தப்பா இருக்கா, ஒரு தீர்மானத்துக்குள்ளே வரணும். நில் தான் அம், அது அழகு, இதான் அழகு, இதான் ரைட். அப்படி நிதானித்து பார்த்து என்ன செய்யணுமா? அறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். அப்படி நம்ம நிதானித்து பார்த்து நம்ம செய்வோமானா நியாயம் தீர்க்கப்படும். நாம் நியாயம் தீர்க்கப்படும் போது உலகத்தோட ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படாதபடிக்கு கர்த்தராலே சிட்சிக்கப்படுகிறோம். இன்னைக்கு கர்த்தர் சிட்சிக்கப்படுறோன்னா அடிக்காரு, உதைக்கிறாருல, டிசிப்ளின் பண்றாரு. நீ கர்த்தரால் ஆசீர்வாதம், கரெக்ட் டயத்துக்கு வாங்க, தேவனுடைய சமூகத்துக்கு பிந்தி வராதிங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கணும் தானே டிசிப்ளின் பண்றோம். இப்படி உடுத்துங்க, அப்படி உடுத்தாதீங்க. எதுக்கு? நீங்களாம் அலங்கோலமா இருக்கணும்னா, நீங்க அலங்காரமா இருக்கணும், பரிசுத்த அலங்காரம் நம்மிடத்துல காணப்படணும் தானே டிசிப்ளின் பண்றோம். பிரியமல்ல, அவர் சிட்சிக்கிறார் என்றல்ல, அவர் டிசிப்ளின் பண்றாரு. ஏன்? உலகத்தோடு நீங்க ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படக்கூடாது. உன்னை டிசிப்ளின் பண்ணிக்கோ. அந்த வார்த்தை உன்னை டிசிப்ளின் பண்ண வேண்டும். அந்த டிசிப்ளினோடு கூட இதிலே நீ பங்கு பெற வேண்டும்.